வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 46, 47 ஆகிய வசனங்களை, அடுத்து 52ஆம் வசனத்தையும் நான் வாசித்து நான் உங்களுக்காக பேச விரும்புகிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுன் மகனாகிய பர்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். 48ஆம் வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த சம்பவம் சின்ன வயசுல சண்டே கிளாஸ்லயே படிச்சிருப்போம். திமேயின் குமாரனாகிய பர்திமேயு. அந்த பர்திமேயு அப்படின்ற அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, அசுத்தமானவரின் மகன் அர்த்தம். அசுத்தம் நிறைந்த என் தகப்பனார் அசுத்தத்துல இருக்கிறாரு, அவருடைய பிறந்த மகனா இருக்கிறேன், அதனாலதான் பர்திமேயு அப்படின்ற வார்த்தை வருகிறது. அசுத்தத்தினால் நிரப்பப்பட்ட அவங்க தகப்பனாருக்கு பிறந்த மனுஷன். அப்போ தாய் தகப்பன் குடும்பத்துல என்ன இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லை. ஏதோ இந்த சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா இருக்குது, ஒரு வெளிச்சம் இல்லாத சந்ததியா இருக்குது. இப்படிப்பட்ட சந்ததியில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் காட்டுகிறார். இங்க வாசிக்கிறோம், இங்கே 40 எரிகோவுக்கு வந்தார்கள். அவர்கள் சீஷர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது என்று சொல்லப்படுகிறது. பர்திமேயு என்ற ஒரு குருடன் வழியே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய குருடன் என்று சொல்லப்படுகிறது. பொதுவா குருடன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண் திறக்கப்படாதவர்கள், கண் அடைக்கப்பட்ட கண்கள் நிறைந்தவர்கள், இதுவரைக்கும் நன்மை பார்க்காதவர்கள், இதுவரைக்கும் ஒரு உலகத்தை பார்க்காதவர்கள், அவங்களுக்குள்ளேயே பார்த்து வளர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஒரு புதிய காரியத்தை பார்க்காதவர்கள், குருடனா இருக்கிற மனுஷனா இருக்கிறான். அவனுக்கு அவனுடைய வேலை என்னன்னா, பிச்சை எடுத்து கொண்டிருந்தான்னு சொல்லப்படுகிறது. தரிசனம் இல்லாத கண்கள், ஒரு தரிசனம் இல்லை, ஒரு பார்வை இல்லை, ஆவிக்குரிய பார்வை இல்லை, மாம்ச பார்வை இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே ஒருவரை குறித்த ஒரு சத்தியம் இருந்தது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, என் சூழ்நிலையை மாத்துகிற இயேசு கிறிஸ்து. நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்வி. தாவீது குமாரனே அப்படின்னா அந்த இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு மெசாயா, மேசியா, ரட்சிக்கிறவர், உலகத்திலே வந்து ரட்சிக்கிறவர், இவர்தான் எனக்கானவர், இவர் மூலமா என் வாழ்க்கை மாறும், என் கண்கள் திறக்கப்படும், இவர் தான் என் கண்ணை திறக்கிறவர், என்னை வாழ வைக்கிறவர், எனக்கான வாசலை திறக்கிறவர், என் சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா, சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு அதுதான், இவரே மெஸ்ஸியாவே உங்களுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த குருடனை போல நம்முடைய கண்கள் புதியவைகளை பார்க்கணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இவன் கூப்பிட்ட விதமே தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டான். அவன் கூப்பிடுகிற சத்தத்திலே, அவனுடைய சத்தத்துல என்ன இருந்ததா, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு புதிய வாழ்க்கை வேணும், ஒரு புதிய தரிசனம் வேணும், என் வாழ்க்கை திறக்கப்படும், என் வாழ்க்கை மாற்றப்படணும். நான் இது வரைக்கும் இன்னொரு ஆளை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அழிங்க போறவங்களை பார்த்து நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
யாராவது அடுத்தவங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அடுத்தவன் கையினால நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பித்தான். சத்தம் ஒரு இடம் கூப்பிட்டானா, வேதம் சொல்லுகிறது அவன் கூப்பிட தொடங்கினான் சொல்லும் பொழுது எல்லாரும் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்களாம். அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. அது எப்படி போட்டிருக்குன்னா, பலர் அவனை இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்க, அதட்டினார்கள் என்ற வார்த்தை, பலர் அவனை கடிந்து கொண்டு அமைதியாய் இருக்க சொன்னார்கள். ஆனால் அவன் தாவீதின் குமாரனே மேசியா என்று இறங்கும் என்று கத்திக்கொண்டே இருந்தான். டிரான்ஸ்லேஷன் மூல பாஷையில கத்திக்கிட்டே இருந்தானா. என்ன கத்துனா? இறங்கும் ராஜா என் வாழ்க்கை. தூராகடம். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கீங்க? ஆமே. ஏன் கத்தர் இறங்கல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில? இறங்காம எப்படி இருப்பார்? இந்த பரிதிமை குருடன் கூப்பிட்டவனுக்கே கத்த இறங்கினாரே. அவங்க அப்பா அசுத்தத்துல பிறந்த மனுஷன். இது எப்படி இருக்குன்னா, எங்க யாபேஸ் ஞாபகப்படுது. யாபேஸ் அவங்க அம்மா துக்கத்தோட பெற்றேன், அதனால யாபேஸ்னு பேரிட்டேன். நீங்க பிறந்த விதம், வளர்க்கிற விதம், வளர்ந்த விதம், இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு நற்செய்தி, எந்த நிலைமையும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் உன் வாழ்க்கை அழியாது, உன் வாழ்க்கை சிறையிருப்புக்குள்ள போகாது, உன் வாழ்க்கை இருக்கிற நிலைமையில இருக்காது. அவன் கூப்பிட தொடங்கினான், கத்திக்கொண்டேனா. அவன் கத்தருக்கு எத்தனையோ பேர் அடக்குனாங்க. ஏய் கூப்பிடாத, சத்தம் படாத, அவன் பேசாதிருக்கும்படி. முதல் வசனம் தமிழ்லயே போட்டிருக்கான், கூப்பிட்டான்னு போட்டிருக்கு. ஆனா இந்த பேசினானா, பேசிக்கிட்டே இருந்திருக்கிறான். என்ன பேசியிருப்பான்? தாவீது குமாரனே என் வாழ்க்கையை பாருங்க, நான் மனுஷனை பார்த்து வாழ விரும்பல, மனுஷனால் நம்பி வாழ பொழைக்கல விரும்பல, மனுஷன் கையில என்னை ஒப்பு கொடுத்துடாதீரோ. இன்னைக்கு உன் பிசாசு கையிலையோ பொல்லாத மனுஷன் கையிலையோ உங்களை பிடிச்சு கொடுக்க மாட்டார் என் தேவன். மனுஷனை நம்பி நம்பி யாராவது செய்வாங்களா, யாராவது என்னை நடத்துவாங்களான்னு ஏமாந்து ஏமாந்து அப்படியே அவன் எதிர்பார்த்த. இன்னைக்கு நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர், உங்க வாழ்க்கை கத்தர் ஒருவதான் திறக்க முடியும். உங்க வாழ்க்கை கத்தர் ஒருவதான் திறக்க முடியும். உங்க வாழ்க்கையை ஒருத்தர் தான். ஏன்னா மத்த என்னதான் திறந்தாலும் அவனுக்காவது கொடுக்க முடியல. பரிதிமையை ரட்சிக்க எந்த மனுஷன் இல்ல இந்த உலகத்துல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல, உன் குருடா இருக்கிற உன் கண்களை நான் திறக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும், ஆண்டவரே என் கண்களை திறந்து, எனக்கு தரிசன கண்களை தாரு, என் கண்களை திறந்து விடு. அதுதான் இன்னைக்கு விசுவாசிகள் நீங்க கேட்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், என் கண்களை திறந்து விடும். அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மேசியா இவன் கேட்டது ரொம்ப ஞானமா கேட்டான். அவன் ஏதோ பொண்ணு பொருளை கேட்டிருந்தான். அப்படி பொண்ணு பொருளை கேட்டிருந்தா கத்தர் என்ன பண்ணிருப்பாரு? அது ஏதோ ஒரு கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அவன் அந்த காலத்திலேயே தான் இருப்பான். ஆண்டவர் நீங்க அந்த காலத்துல இருக்கப்பட விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லுமா. அந்த அந்தகார சங்கிலிக்குள்ள, அந்த அந்தகார கட்டுக்குள்ள கண் தெரியாத போல வாழ விரும்பவில்லை. என் தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க, ரபலஷா கதரபா, தம்முடைய வார்த்தையினால திறக்க, தம்முடைய அபிஷேகத்தினால் திறக்க, தம்முடைய வல்லமையினால் திறக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா. அழைக்கிறார். அந்த குருடனை அழைத்த தேவன், இந்த பரிதிமையை அழைத்த தேவன். நீ என்ன சூழ்நிலை பிறந்தாலும் சரி சிஸ்டர் பிரதர், அம்மாவை சாக்குபாக்கு சொல்ல முடியுமா? என் குடும்பத்தை குறை சொல்லலாமா? எங்க அம்மா அப்பா சரியில்லைன்னு சொல்லலாமா? இன்னும் வளர்ந்த விதம் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இருக்கட்டும் இருக்கட்டும். அவன் என்ன நிலைமையில உங்களை வளர்த்தாலும் பரவாயில்ல, என்ன நிலைமையில உங்களை பெற்று போட்டிருந்தாலும் பரவாயில்ல, என்ன சூழ்நிலையில உங்களை, ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எழுப்புகிற இயேசு உண்மையில் ஒரு ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையை எழுப்புகிற தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலா சங்க தூரகடரா. அந்த காணாத இருக்கிற அவன் கண்கள், அந்தகாரத்துல இருக்கிற அவன் கண்களை கத்த திறந்தார். அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான், கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவனை கத்த என்ன பண்ணாரு? நீங்கள் நான் கூப்பிடுறோமா? கண்கள் திறக்கப்பட கூப்பிடுறோமா? நீங்க எதுக்காக கூப்பிடுறீங்க? ஆண்டவர், ஆண்டவரே காசு பணம் கொடுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை ஆசீர்வதிங்க, அப்படி இருக்குமா?
உண்மையான கூப்பிடுறது என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே, என் கண்களை திறந்து விடும். அல்லேலூயா. இன்னொன்னு என்ன தெரியுமா? அவன் புதிய உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சான். அவன் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தான், என் கண்கள் திறக்கப்படணும், என் வாழ்க்கை மாறணும், நான் இப்போ இருக்கிற பார்க்கிற சூழ்நிலையெல்லாம் மாறணும், நான் இப்போ பார்க்கிற சூழ்நிலைகள் மாறணும், அதை காட்டில புதிய கைகளை பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்ற, புதியவைகளை உனக்கா தோன்ற செய்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. புதியவைகளை ஹalleluya. செய்வார், புதியவைகளை காணப்படுவார், புதியவைகளை இதுவரைக்கும் பார்க்காதவைகளை கர்த்தர் உங்களை காண செய்வார். ஆமென். விசுவாசிங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் பார்க்காத அற்புதங்கள், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உலகம் என் வாழ்க்கையில உண்டாகட்டும். பர்திமேயு இதுவரைக்கும் ஒரு உலகத்தை பார்த்ததே இல்லை, இதுவரைக்கும் மனுஷன் எப்படி இருப்பான்னு பார்த்தது இல்லை, அவனுடைய கலர் எப்படின்னு பார்த்தது இல்லை, அவனுடைய கண்கள் அடைக்கப்பட்டது, அவன் குருடனா இருந்தான், அவன் கண்கள் முழுசா அந்தகாரப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா தேவன் அவன் கண்களை அழகானவைகளை பார்க்கும்படி செய்தான். நீங்க கூட ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பார்த்தா எப்படி இருக்கும்? இருட்டாதான் இருக்கும் இல்லையா? அதுதான் வாழ்க்கை. நீங்க கண்ணை மூடி பாருங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டே இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு ஃபுல்லா கண்ணை மூடி பாருங்களேன், உங்களால முடியவே முடியாது. யாருனாலையும் முடியாது, கண்ணை மூடியே இருக்கிற ஒரு அனுபவம். ஆனா அவன் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் கண்ணை மூடியே இருந்தான், அவன் கண்ணை திறந்தான். அவனுடைய கண்ணை திறந்தான், அவன் அழகானவைகளை பார்க்கும்படி செய்தான். ஏறிட்டு பார்க்க, இன்னொரு இடத்துல இன்னொரு கூட திறக்கும்போது ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் போட்டு, காணாதவைகளை காணும்படி கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா. இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகள், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வழி, இதுவரைக்கும் தெரியாத ஒரு பாதைகளை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார், காட்டுவார். அல்லேலூயா. குருடனை அவர் அழியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில கொண்டு போவேன், அவர்களுக்கு முன்பதாக கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவாராம், இருளை அந்தகாரத்தை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவாராம். தேவன் அந்த பரிதிமை குருடனை அழைத்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறான். அவன் கூப்பிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கூப்பிடுறோம், கத்திக்கொண்டே நான் ஒரே காரியத்துக்கு எனக்கு கண்ணை திறந்து. இன்னைக்கு உங்க ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போடும்போது ஒன்னே ஒண்ணு கேளுங்க, அப்பா என் கண்களை திறந்து விடுங்க. அல்லேலூயா. அப்பா தகப்பனே, என் கண்களை திறந்து விடுங்க. நான் கண் சொருகி போன குருடனை போல தடவி தெரியக்கூடாது, குருடன் அந்தகாரத்தை தடவுகிறது போல என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் இதுவரைக்கும் தடவி வாழ அழைக்கப்படல. என் கண்களை பிரகாசியும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால, வார்த்தையினால, சத்தியத்தினால என் கண்ணை திறந்து விடும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இன்னொரு கண் இருக்குது, ஆவிக்குரிய கண் தெரியுமா? நீங்க மாம்ச கண்ணை தான் பாக்குறீங்க, உங்களுக்குள்ள ஆவிக்குள்ள இன்னொரு கண் இருக்குது, அந்த கண்ணில் தான் நீங்க பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அந்த கண்ணு தான் உங்களை ஹalleluya. பிரகாசிக்க பண்ணும், அந்த ஆவிக்குரிய கண்ணு தான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியா வேண்டிக் கொள்கிறேன் பவுல் சொல்ற. நல்ல கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44:18 ஏன் கண்ணை அடைக்க வாசிக்கிறோம்? 44:18 அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் எப்படி இருக்குதான் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும்னா நம்முடைய இருதயம் எப்ப என்ன பண்ணணும்? சென்சிட்டிவா இருக்கு, உணர்வு இல்லாம இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் ஆண்டரோட ஒரு அனல்ல இருக்கணும், ஒரு அக்கினி அதற்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், வசனத்தை இருதயத்துல போட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. வார்த்தைகளை தியானிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த வசனம் என்ன ஏனென்றால் வசனமாகிய விதைகள் இருதயத்துல விதைக்கப்படுகிறது. மனுஷகுமாரன் உங்களுக்கு வசனத்தை தான் விதைக்கிறார். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொன்னேன், விதையானது என்ன பண்ணும்? வளரக்கூடியது. விதையானது வளரக்கூடியது, அது ஒரு திட்டத்தோடு போடப்படுகிறது. ஆகவே தேவன் கொடுக்கிற விதையானது ஒரு நாள் வீணாய் போகாது. தேவன் கொடுக்கிற வசனம் உங்க வாழ்க்கையில விதைக்கப்பட்டிருக்கும் என்றால் அது நிச்சயமா வளரும், பலன் கொடுக்கும், கனி கொடுக்கும், பெரிய லெவல்ல வளரும் இல்லையா? அப்போ தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வசனமானது இருதயத்துல விதைக்கும். இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் கண்களும் அடைக்கப்பட்டிருக்கு. நம்ம தரிசனம் இல்லாம, அப்ப இருதயம் தான் முக்கியம். இருதயத்துலதான் பொக்கிஷம் சொல்லும். இருதயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அனலாக்குறார், அந்த அந்தகாரத்தை எடுத்து போடுகிறார், அந்த இருட்டை எடுத்து போடுகிறார். சோ அது மாத்திரமல்ல, வாசிக்கிறோம் யோவான் 9:39 ஒரு வசனம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவான் 9:39 தேங்க்யூ லார்ட். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும்
காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகும். இதை யோசிப்பா, என்ன என்ன மீனிங்ல சொல்றாரு? காணாதவர்கள் காண முடியாதுன்னா நீங்க நேரடியா சொல்லியிருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பீங்க? பிளைண்ட், கண்ணு தெரியாம இருப்பாங்க பாஸ்டர், கண்ணு தெரியாதவங்க கண்ணு பார்வை கொடுத்தாரு ஆண்டவர். சரி, காண்கிறவர்கள் குருடராக முடிய வரேன்றாரு, அதே வசனம், அதே என்ன சொல்லுவீங்க? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஆவிக்குரிய கண்களை பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை, ஆவிக்குரிய கண் திறந்திருந்தா உன் மாம்ச கண்கள் திறக்கப்படும். ஆமென். அப்போ ஆவிக்குரிய கண்கள் அந்தகாரத்திலிருந்து வெளியே வரணும், நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவுறார். அதுக்காக வசனத்தை கேட்கிறோம். கர்த்தாவே என் கண்கள் திறந்தோம். அன்னைக்கு பிழையாம குறித்து வாசிக்கிற 2 புஸ்தகம் 24:4 ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு தொடர்ந்து சில வசனங்களை காட்டி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். 2 புஸ்தகம் 24:4 தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர்கள் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. யாருடைய கூடாரமா? இஸ்ரவேலே, யாக்கோபே உன் கூடாரம். ஆவிக்குரிய யாக்கோபே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, உங்களுடைய வாசஸ்தலம் எப்படி இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. யார வச்சு சொல்றாரு? கண் திறந்தவன், பிழையாம் சபிக்க வந்தவனுடைய கண்ணை திறக்கிறார். விசேஷமா சத்துருவா வந்தவனுடைய கண்ணை திறந்து என் ஜனத்துடைய வாசகம் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ண வைத்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். உன் கூடாரங்கள் வாசஸ்தலம் அழகா இருக்கிறதை கர்த்தர் காட்டுவார். ஒருவேளை நீங்க மாம்ச கண்கள்ல உன் கூடாரம் இப்படி இருக்குது, என்னுடைய கூடாரம் வாசஸ்தலங்கள் மகிமை இல்லாம இருக்குது, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது, என் கூடாரம் நதி போல தண்ணியே இல்லாம இருக்குது. எப்படி நதி எனக்கு உண்டாகும்? ஒரு நதியை கூட தண்ணியே இல்ல, ஒரு நீருட்டு கூட இல்லையே. ஷாகாடா ரபாலா துரகடா மந்து ரோகட, வறண்ட நிலம் போல இருக்கிறனே. தேவ பிள்ளையே, நீ வறண்ட நிலம் ஓகே தான், ஒத்துக்கிற. ஆனா வறண்ட நிலத்தை நீருற்றாய் மாத்துகிற தேவன் உனக்காக இருக்கிற. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னோட உண்மையான பிக்சர் என்னன்னு தெரியுமா? நீ வறண்ட நிலம் நீ இப்ப பாக்குற, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அவங்க வேற பிரயாணத்துல இருக்கிறவங்களை போல இருக்கலாம். ஆனா அவங்களுடைய கண்கள் அவங்களுடைய உண்மையான நிலைமையை காட்டினார். என்ன காட்டினாரு? அவங்களுடைய வாசஸ்தலம் அவ்வளவு அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க மாம்ச கண்கள் உன் கூடார அசிங்கமா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல அழகா தான் இருக்கிறது. அது நதியை போல இருக்குது, அது பாய்ந்து ஓடும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல். கண் திறந்தவனே சொல்றான். யாரு? பிலேயாம் கண்ணை திறந்தார். அப்ப கண்ணை மூடிந்தா பார்க்க முடியாது. வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? கண் திறந்தார், யோ என் வாழ்க்கை இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குமா, என் நதி எனக்குள்ள இருந்து நதிகள் ஓடுமா, என் வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமா இருக்குமான்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கர்த்தர் ஆச்சரியத்தை கொடுப்பார். உண்மையாவே கர்த்தருக்கு பயந்த தேவ பிள்ளைகளுடைய தோட்டங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தைகள் அதுதான். என்ன சொல்றாரு? உன் கண்களை நான் திறக்கிறேன், பரிதிமையை போல என் கண்களை திறந்து விடும் ஆண்டவர். என் கண்களை திறந்து விட, நான் பார்க்காதவைகள் பார்க்கட்டும், புதியவைகளை காணும்படி செய்யும், தரிசன கண்களா எனக்கு வையும். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:17 வேதத்துல வாசிக்கிறோம். 4:17. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான
நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வேதத்துல வாசிக்கிறோம், காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காண்கிற, அதாவது என்ன சொல்றார் பவுல், நான் காண்கின்ற இந்த தளத்தை நான் பார்க்கவில்லை, காணக்கூடாத ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன். அதுதான் எனக்கு மகிமை, நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. அதுதான் எனக்கு ஒரு மகிமை உண்டாக்குறது. காணக்கூடாதவைகளை நோக்கி இருக்கிறேன், காணக்கூடாதவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், காணப்படாதவைகளை நோக்கி கொண்டு, காணப்படல ஆனா இருக்கிறது நோக்கி கொண்டு. இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள்ல நீங்கள் காணாத உலகத்தை பார்க்கணும், பார்க்க முடியாதவைகளை பார்க்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் அழைக்கிறார். ஆண்டவர், எத்தனை நாள் என் சிறையிருப்பு, எத்தனை நாள் எனக்கு இந்த கட்டுகள் இருக்கும்? ஆண்டவர் சொல்ல, எதை பார்க்கிற? ஹல்லேலூயா. பார்க்கிறவர்களை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த குருடனுடைய கண்களை திறந்த தேவன். இந்த இரவு வேளையில நீங்கள் நானும் கதறுவோம் ஆண்டவர்ட்ட, கர்த்தாவே என் இருதயத்தை திறந்து என் கண்ணை திறந்து விடும், என் கண்கள் தரிசன கண்களா இருக்கட்டும், நான் உண்மை பார்க்கட்டும், உங்களுடைய தரிசனம்ல வார்த்தைகளை பார்க்க, என் வாழ்க்கையை பார்க்கட்டும், என் கூடாரங்களை நான் பார்க்கட்டும், அழகா இருக்கிறவைகளை பார்க்கட்டும். ஒருவேளை மாம்சத்துல போராட்டமும் அந்தகாரமா இருக்கலாம், மாம்ச சூழ்நிலை கட்டுகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் இருக்கலாம். ஆனா ஆவியில உள்ளான மனுஷன பலத்தை நான் பார்த்து, உள்ளான மாம்ச பலவீனம் உள்ளதான் சொல்லி நீங்க சொல்றீங்க, அந்த வார்த்தையை அப்படியே மாற்றி போட்டு மாம்ச பலவீனம் உள்ளதான் ஆனா ஆவியே உற்சாகமா இருக்குது, அப்ப ஆவியே உற்சாகமா இருக்குது, ஆவியே உற்சாகமாக பேச ஆரம்பிங்களே, ஆவியிலிருந்து பலன் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மாம்சம் பலவீனமா இருக்குது, மாம்சம் பலவீனமா இருக்கிறதுன்னு நீங்க சொல்ல சொல்ல மாம்சம் பலவீனமாய் கொண்டிருக்கிறது. மாறாக ஆவியே உற்சாகமா இருக்குது, ஆவியே உற்சாகமா இருக்குது, ஆவியே உற்சாகமாக்குன்னு சொல்ல சொல்ல ஆவியிலிருந்து வல்லமை வெளிப்படுகிறது. எது வேணும் இன்னைக்கு? எதை சொல்ல போறீங்க? மாம்சத்தை பேச போறீங்களா, ஆவியை பேச போறீங்களா? ரெண்டுமே வசனம் தான், ரெண்டுமே ஒரே வசனத்துல இருக்குது. ஆனா எதுக்கு செவி கொடுக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் அதுதான் பேசுற. நீ மாம்சத்துல உள்ள போராட்டங்களை பார்த்து, மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து, ஐயோ என் சூழ்நிலை இப்படியே தான் இருக்குமா, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமான்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்ல, நீ எதை பார்க்கிற, நீ எந்த கண்களை வச்சுப்ப, எந்த கண்கள் உனக்கு வேணும்? ஆவிக்குரிய கண்கள் வேணும். என் கண்கள் திறக்கப்படணும். அந்த பரிதிமை கூப்பிட்டான், இதுவரைக்கும் பார்க்காதவைகளை பார்க்கும்படி செய்து. அவன் கூப்பிட்டதுலயே எல்லா விஷயம் இருக்கு. தாவீதின் குமாரன் வந்தாதான் நான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் என்னை சந்தித்தாதான் என் வாழ்க்கை எல்லாமே. என்னை சந்திக்கிற என்கிட்ட வர, நான் அவரை நோக்கி போறேன். அவர் ஒரு இடத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இவ குருடனை அவன் கூப்பிட்டா, இயேசுக்கு ஒரு இடத்துல நிக்கிறாரு, எழுந்து வா, வர சொன்னார். உன்னை இளங்கோல் உன்னை அழைக்கிறார். ஆமே. கர்த்தரை தேடிவன் போறான், கூப்பிட்டவன் போறான். இன்னைக்கு நெருங்கி போவோம், கர்த்தர்ட்ட இன்னும் நெருங்குவோம். கடா தூரா கடரமா கந்தூரா கட, இன்னும் நெருங்கி போய் கண்ணை திறக்க முடியாது கேட்போம். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பண வசதி கொடுங்க, பொருளாதார வசதி கொடுங்க, அந்த பிரச்சனை நீக்கி போடுங்க, இந்த பிரச்சனை நீக்கி போடுங்க கேட்காதீங்க. ஒரே ஒன்று சொல்லுங்க, என் கண்ணை திறங்குறாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளையாம் கண்ணை திறந்து அவன் பாக்குறான் அந்த கூடாரத்தை. ஓ, இந்த ஜனம் எப்படி வாசமா இருக்குது, இது பறவை போகிற ஆறை போல இருக்குது, இது எவ்வளவு அழகான கூடாரம்னு சொல்லி அவன் சத்தருடைய கண்ணை திறந்த தேவன் உங்க கண்ணை திறக்க மாட்டாரா? சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், என் கண்ணை திறக்க மாட்டாரா? ஆண்டவரே, என் குடும்பத்துக்கான கண்ணை திறங்க, என் வாழ்க்கைக்கான கண்ணை திறங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க. இந்த பிரசங்கம் ஒருவேளை சாதாரணமா ஒரு வார்த்தையில ஏதோ தற்செயலா கேட்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல, இந்த வார்த்தை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், இந்த வசனத்தை வைத்து நான் உன்னோட இடைப்பட போகிறேன், உன்னை காணும்படி நான் செய்ய போகிறேன். ரேகடபா. நல்லா ஜெபிப்போம். அப்படி கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி நல்லா ஜெபிங்க. ரபா லபாது ரகடா ஷீகடா ரபா ரகடா ரபல ஷகட ரபல கதுரகட ரபா. நல்ல ஜெபிங் 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 ஜெபிங். ஹல்லேலூயா. மேத ரபல ஷகட துரகட ரபா. பரிதிமே கண்ணை திறந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதியவைகளை காணும்படி செய்த தேவன்,
உங்களை காண செய்ய மாட்டாரா? சொல்லுங்க சிஸ்டர், பிரதர். அல்லேலூயா. உங்களை பழைய காரியங்களே பார்க்க, உன் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்படிதான் சொல்லுவாரா? நீ இதையே பாரு, இங்க வருமானம் பாரு, உன்னை இப்படியே தாங்கிக்கிட்டு இருக்காங்க பாரு, இவங்களையே பாரு, உன்னை சப்போர்ட் பண்றாங்களும் பாரு, இவங்களையே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லுவாரா? அல்லது எழுந்துவான்னு சொல்லுவாரா? நான் எழுந்திருக்க முடியாதபடிக்கு என்ன தடைகள் தான் ஆண்டவரே? உன் இருதயம் அந்த காலத்துல இருக்கலாம், உங்க இருதயம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. என் இருதயம் உண்மை தேடுதா? என் இருதயத்தில் உண்மை பார்க்க முடிகிறதா? என் இருதயம் வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்குதா? ரபாலா பாது ரகடா ஷிகடா ரபாலா. என் இருதயம் உமக்கா ஏங்குதா ஆண்டவரே? என் இருதயம் உமக்கா அழுகிறதா? ஷபா பா 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 பா. ஜெபிங் 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 ஜெபிங். ரபாலா து ரகடா தீரகடா தீரகடா ரபாலா தூரகடா. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். லாமா ஹாந்த ரோகடா தீராகடா ரதரா ஷாகதரபா லேகடரபா லஷிகதரபா. மத்தவங்களை நம்பி பொழைத்துக்கிட்டு இருந்தவன கர்த்தர் தன் சொந்த கால் நிக்க வச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உனக்கான கதவை திறந்து கர்த்தர் ஒருவரே. பாப்பா பாப்பா. உலகத்துல இப்ப எந்த மனுஷன் கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவனை அழைக்க நினைச்சார். கர்த்தர் ஒருவனை கூப்பிட்டவனை ரட்சிக்கிறதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிட ஆரம்பிக்கும். அதுதான், வேற வேலை இல்லை. உங்க வேலை என்ன தெரியுமா? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு விஷயத்தில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. எப்படி கூப்பிடுறீங்களா? யோசிச்சு பாருங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கு? உங்க இருதயம் ஏன் ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கை ஏன் மாறல? ஏன் எனக்கு அற்புதம் நடக்க மாட்டுது? நம்ம கூப்பிடுகிற விஷயங்கள் மாற்றப்படல, கூப்பிடுகிற முறைகள் மாற்றப்படுது. ஹல்லேலூயா. ரபாலா கத்தர. நல்லா கூப்பிடுமா, ஜெபம் பண்ணுமா. ஆண்டவர் லேகடா ரபாலா ஷியாகடா. ஜெபிக்கிற முறைகளை கொஞ்சம் மாத்துங்க. அல்லேலூயா. கூப்பிடுகிற விஷயங்களை கொஞ்சம் மாத்துங்க. லாகடா ரபாலா ஷிகடா ரது ரகடா ரப். இன்னும் ஆழமா ஒருவேளை கூப்பிட முடியாத தடைகள் வரலாம். அவன தடைகள் வரும். அடைச்சாங்க, தடை பண்ணாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கத்துனா கத்திக்கொண்டே இருந்தான். மந்து ரோக. கூப்பிடுறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தம்மை நோக்கி கத்திக்கொண்டிருக்கிற இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய்ந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் சிஸ்டர், பிரதர். ரபல்லா குது ரகட ரபல்லா ஷிகட. சீக்கிரம் உங்களுக்கு நியாயம் நடக்க போகுது. ஷாபா விசுவாசி ஜெபி. ரபல்லா தூரகட. உங்களுக்கான ஒரு நியாயம், ஒரு வழக்கு சீக்கிரம் முடிய போகுது. உங்களுக்கான அலைச்சல் முடிய போகுது. ஷகடா பாரு கட ரகட ரபா ரேயிலே மே ஹந்து ரகட ரபா. அந்த கோர்ட்டு கேசுகள், அந்த வழக்கு வாதங்கள், சோ சில காரியங்கள் பிடிமான இருக்கு தெரியுமா? சில காரியங்கள் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் ரிலீஸ். தேங்க்யூ தேங்க்யூ பாபா பாபா. ரிலீஸ். ரிலீஸ் ரிலீஸ் ஆவதா. எல்லா பினான்சியல் ரிலீஸ், தடைகள் ரிலீஸ் ஆவதா. பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போவதாக. எனக்கும் என் எதிராளிக்கு உள்ள வழக்கை தீர்த்து வரும். பிசாசுக்கும் உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கு. அவன் ஹோல்டு கொடுத்துருக்கலாம். நீங்க அவனை நான் வாதிக்கிறேன், அவனை எதிர்த்து நிக்கிறேன். இந்த பலவானை கட்டி போடு. முந்தி கட்டு. உன் எல்லையில இருக்கிற பலவானை கட்டு. மாமா உன் சரீரத்தை கட்டி வைத்துக்கிற அவனை நீங்க கட்டுங்க. அனாயிண்டிங் இறங்கட்டு சரீரத்துல. பலவீன கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிசாசு விஷயத்திலையும் கண்ணை திறந்து பாருங்க. கண் திறந்து பாருங்க. அவன் எந்த நிலைமையில இருக்கிறான்? யாரு உங்களுக்கு விரோதமா கட்டி இருக்கிறது? யாரு உங்களுக்கு விரோதமா எந்த பிசாசு எழும்பி இருக்கிறான்? உன் சரீரத்துக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் தொழிலுக்கு விரோதமா, உன் வாழ்க்கைக்கு விரோதமா வந்த அந்த சத்துரு யாரு? அதை கூட ஆண்டோட காட்டுங்க. ஆண்டவரே என் கண்ணை திறந்து காட்டுங்க. என் வாழ்க்கையை காட்டுங்க. யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு, உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்கு. அவைகள் பறவை போகிற ஆறுகளை போல இருக்குது அல்லவா. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல இருக்குது அல்லவா. இதுதான் ரியல் பிக்சர். Hallelujah. Riba ba 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 ba. Reba la shagada raba la kadara kada.
லகட ரபல ஷேகட ரபல. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஷபாபா தூரகட ரபல தூரகடரா ஷேகெட ரேகெட ரேபேலே ஷகது ரகட ரபா. ஹalleluya, hallelujah, hallelujah. ஜெபிங் 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 ஜெபிங். ஹalleluya, hallelujah. ஷகட ரபல துரகட ரபா. யாக்கோபே, உன் கூடாரங்கள் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஹalleluya, hallelujah. அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? அன்மியூட் பண்ணுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஷபட ரபல துரகட. ஹalleluya, hallelujah, hallelujah. நான் ஜெபிக்கிற கேக்குதா? Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. Jesus, Yes, Jesus. brother. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Yes, yes, ஜெபம் பண்ணுங்க. கீதாஸ் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. Stotram, ஷபா ரகட ரபல. வாய்களை stotram, திறந்து, stotram, வாய்களை stotram. திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அன்மியூட் Hallelujah, பண்ணி ஜெபம் பண்ணுங்க. hallelujah, ரபல. hallelujah. கண்கள் திறக்கப்படணும். Thank என் you, எதிர்கால Lord. கண்கள் Thank you, திறக்கப்படணும். Jesus. அதுதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். ஷபா ரபா 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 லாபா தூரகட. கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். ஹalleluya, hallelujah, hallelujah. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. ஷகட ரபல துரகட ரபா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Stotram, stotram, ஹalleluya, stotram, hallelujah, hallelujah. stotram. Hallelujah, ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் hallelujah, பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரபல தரகட ரபல ஷகட ரபா. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. மாந்தூரா stotram, குருடனை stotram, போல கூப்பிடுங்க, stotram, பரிதீமை போல stotram, கூப்பிடுங்க. stotram. பரிதீமை கூப்பிட்டு கத்துனா, ஆண்டவர் இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீது குமாரனே என் வாழ்க்கைக்கு இறங்கும், என் கண்களை திறந்து விட, என் இருதயத்தை திறந்து விட. எத்தனை நாள் இப்படி இருக்கிறது? எத்தனை நாள் இந்த அந்தகாரத்துல நான் இருக்கிறது? எத்தனை நாள் பார்வை இல்லாம இருக்கிறது? எத்தனை நாள் தரிசனம் இல்லாம இருக்கிறது? என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே, கண்களை திறந்து விடும், என் கண்களை திறந்து விடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்து விடும் ராஜா. ஷபா பாபா பா ரபாலா கட ரபாலா கட ரபா மது ரகட ரபாலா துரகட ரகட ரா. நல்லா ஜெபி 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 ஜெபி. ஆண்டோடைய கண்கள் திறக்கப்படணும், ஆண்டோடைய கண்கள். ஆண்டவர் உங்க கண்களை திறக்கணும், 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 திறக்கணும். கண் திறந்தாதான் வாழ்க்கையில ஷைன் உண்டாகும். ஷைன் ஆவீங்க, நீங்க ஷைன் பண்ணுவீங்க, வெளியே வருவீங்க. ஷபா பா 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 பா. ஷபா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ரீகடா ரீபாலா ஷகது ரகடரம். சரீரமா கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். சரீரம் என்று சொல்லும் போது சரீர ஓட்டங்கள், வாழ்க்கைக்கான ஓட்டங்கள் எல்லாமே இருள்ல போயிடணும் ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. லேபா ஹாந்த ரோ கடரபா லேகதார பலர் சக. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள்ல யார் யார் கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாரும் கண்களும் கத்த திறக்கிறார். ஷடடடடடடா ரபல தூரகடரபா ஷியாகதரபா மது ரகட ரபல ஷகதரபா. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நிரப்ப 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 நிரப்ப. நல்ல சத்தமாய் கூப்பிடுங்க, சத்தமாய் கூப்பிடுங்க. எந்த தடையும் இருக்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது எந்த தடையும் இருக்கக்கூடாது. அவரை எல்லாம் தடை செய்வார்கள், எல்லாம் தடை செய்கிற பிசாசுகள் இருக்கலாம். உங்களை கூப்பிட முடியாத முடிஞ்சு கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியாத தாவீது குமாரனே, மேசியாவே எனக்கு இறங்க, உலக ரட்சகரே எனக்கு தான் இறங்க. பரிதிமை திமேயின் குமாரனாய் பரிதிமை ஒரு அசுத்தத்தின் மகன் சொல்லப்படுகிறது. ஓ, அசுத்தத்தில் பிறந்த மகன். உன் குடும்பம் என்ன நிலைமையில இருந்தா கவலைப்படாத. நீ குடும்ப நிலைமையை பார்க்காதீங்க. திமேய்க்கு அற்புதம் செஞ்சாரோ இல்லையோ, பரிதின் கூப்பிட்டவனுக்கு அற்புதம் செஞ்சார். கூப்பிட்டவனுக்கு அற்புதம் நடக்கும், கூப்பிட்ட ஆளுக்கு அற்புதம் நடக்கும். ஓ வீட்டுல இருக்கவங்க பார்க்காதீங்க. ஓ, உங்க முன்னோர்களை பார்க்காதீங்க, பேரண்ட்ஸ பார்க்காதீங்க, உதவி செய்யற ஆட்களை பார்க்காதீங்க. அவங்க எல்லாம் விட்டுருங்க. உங்களுக்காக இருக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களையே மாத்து, உங்களுக்காக இருந்த, உங்களுக்காக வந்த,
உங்களுக்காக மறித்தெழுந்து பிழைத்திருக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்காக இருக்கிறவரை கூப்பிடுங்க. ஜீசஸ், ஜீசஸ். எல்லா கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். எல்லா கண்கள் திறந்து விடுங்க. தரிசனம் உண்டாகும், தரிசனம் உண்டாகும். நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும், நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணுவேன்னு சொன்ன தேவன் இவங்க வாழ்க்கையெல்லாம் மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும். ஆசீர்வாதமான மழை பெய்யப்படும் சொன்னீரே. இவங்க வனாந்திர வயல்வெளியா மாறட்டும், வறட்சிகள் மாறட்டும். Jesus. Jesus. நிறைவு 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 பெற்றுக்கள் 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 பெற்றுக்கள். ஆவியானுடைய கரம் இறங்கட்டும், ஆவியான வல்லமைகள் நிரப்பட்டும். பரிதிமை கண்ணை திறந்தவார் என்றால், பரிதிமை கண்ணை திறந்தவர் சத்தியம் என்றால், உன் கண்கள் திறக்கப்படும் சத்தியம். அவன் கண்கள் திறந்த சத்தியம் என்றால், உன் கண்களை திறக்கிற தேவன் சத்தியம் உள்ள தேவன். என் கண்கள் ஊழியத்துல கண்கள், வேலையில கண்கள், எதிர்கால கண்கள், குடும்பத்தில் இருக்கிற கண்கள் எல்லாம் திறக்கப்படுவாங்க. எல்லா விஷயத்தையும் பார்க்கத்தக்கதான் என் கண்கள் திறந்து விடும், திறந்து விடும். கண்ணை தொட்டு ஜோம் பண்ணுங்க, கண்ணை தொட்டு ஜோம் பண்ணுங்க, கண்ணை தொட்டு ஜோம் பண்ணுங்க. கண்ணு ரெண்டு கண்ணுல கை வச்சு ஜோம் பண்ணுங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். கண்கள்ல கண்ணுல கண்கள்ல கண்ண கைய வச்சு ஜோம் பண்ணுங்க, கண்கள்ல கைய வச்சு ஜோம் பண்ணுங்க. கண்கள் அக்கினி இறங்கட்டும், கண்கள் அக்கினி இறங்கட்டும். தேவ அக்கினி கண்கள் இறங்கட்டும். எல்லா அந்தகாரம் வெளியேறட்டும், எல்லா அந்தகார சக்திகள் வெளியேறட்டும். கண்களை விட்டு ஆவிக்குரிய கண்களை விட்டு, இருதயத்தை விட்டு, ஆவிக்குரிய இருதயத்தை விட்டு எல்லா அந்தகார சக்திகள் எரிக்கப்படுவதாக, எரிக்கப்படுவதாக. இருதயத்தில் அக்கினி இறங்கட்டும், கண்கள் அக்கினி இறங்கட்டும். Fire of the Holy Spirit, fire of the Holy Spirit. நான் விசுவாசிக்கிறேன், நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். செல்லுடைய கண்கள் கதை திறந்துட்டேன், செல்லுடைய கண்கள் கதை திறந்துட்டேன். உன் வாழ்க்கை மாறுது, உங்க வாழ்க்கை மாற போகுது. உங்களை எழுப்ப போகுற. ஜெபி ஜெபி ஜெபிங்க. கண்கள்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இருதயத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஜீசஸ், ஜீசஸ். ரகட 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 அல்ல ஜெபி 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 ஜெபி. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். நான் விசுவாசிக்கிறேன். சிலருடைய கண்களை கத்த திறந்திருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே உமக்கு நன்றி, மேசியாவே உமக்கு நன்றி, தேவகுமாரனா இயேசுவே உமக்கு நன்றி, தாவீதின் குமாரனே உமக்கு நன்றி, தாவீதின் குமாரனே உமக்கு நன்றி, கண்ணை திறக்கிறவரே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். திரும்ப சொல்லுவோமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆவியானவரே இந்த கருத்துல ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன்,
கர்த்தர் அநேக இடத்தில் பேசியிருக்கிறார் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார் என்பதை உணர்த்தப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சாட்சி சொல்லலாம். சாட்சி ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், இந்த வார்த்தைகள் என்னை தொட்டது அப்படின்னு சொல்றவங்க நீங்க சாட்சி சொல்லலாம். Praise the Lord. நான் அருணா பேசுறேன். ஆக்சுவலி இந்த இத கேட்கும்போது எனக்கு நான் வந்து ஆண்டவர்ட்ட எனக்கு அதாவது பைபிள் நிறைய வாசிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த இது எனக்குள்ளால இருந்துட்டே இருந்தது. அப்ப நான் இதை கேட்கும்போது எனக்கு உள்ளால வந்த வசனம் வந்து வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடலாம். அந்த வசனத்தை தான் எனக்குள்ளால நான் உணர்ந்தேன். அந்த காரியத்துக்காக அதிகமா ஜெபிக்கணும், அதுக்கு அதுல நான் அதிகமா பிரயாசப்படணும்னு நான் உணர்த்தப்பட்டேன். கர்த்தர் பேசியிருக்காங்க வார்த்தை கண்களை திறந்து விடும் ஆண்டவரேன்னு சொல்லி வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்து விடும் சொல்லிட்டு அந்த வார்த்தையை வைத்து அந்த பேசியிருக்கிறார். சோத்திரம். வேற ஏதாவது சாட்சி இருக்குதா? ஜெர்மனி முடிச்சிருவோம். சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் சாட்சியாக வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. Praise the Lord. Praise the Lord. Thank you.